வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். இன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணியில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி பேசுவோம். நீட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் விஷயத்தில் மாநில அரசே முடிவு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. முதலில் கல்வி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. திரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது தான் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. அந்த சமயத்தில் தான் நீட் வந்தது. அப்பொழுது திரு கருணாநிதி காங்கிரஸின் கூட்டணியில் இருந்தார். கல்வி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அவர் எதிர்க்கவில்லை, ஆதரவு அளித்தார். இப்பொழுது நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்பொழுது கூட மாணவர்கள் மேல் இருக்கும் அக்கறையில் இவர்கள் எதிர்க்கவில்லை. தகுதியற்றவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு மெடிக்கல் சீட் கொடுப்பதற்கு நீட் தடையாக இருக்கிறது. அதற்காகத்தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். நிறைய அரசியல்வாதிகள் மதுபான ஆலைகள் வச்சுருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. எந்த தொழில் அதிக லாபம் வருகிறதோ அதையெல்லாம் அரசியல்வாதிகளை நடத்துகிறார்கள். அதனால்தான் இந்த நீட் எதிர்ப்பு. பணத்திற்காகவும் ஓட்டுக்காகவும் மட்டும்தான் இந்த நீட் எதிர்ப்பு. 27 ஸ்டேட்லேயும் நீட் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது. அடுத்த தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் இலவசமாக கொடுக்கிறோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவதாக சொன்னார்கள். தகுதி வாய்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்லி சில பேர்களுக்கு கொடுக்குறாங்க. எதன் அடிப்படையில் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. 1000 ரூபாயை கொடுக்க முடியாத போது காங்கிரஸ் கூட்டணி, இந்திய கூட்டணின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணியில் இப்போது யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. வருடம் 1 லட்சம் தருவதாக சொல்கிறார்கள். எங்களுக்கு பணம் வேண்டாம், ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுங்கள், அது போதும். தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுகிறார்களா என்றால் கேள்விக்குறிதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.